ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தல அஜித் அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த அந்த 24 ஹவர்ஸ் ரேசிங் ஈவெண்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. தலை இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போது ரொம்ப பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு இப்போ விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. தலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு கத்திக்கிட்டே ஒரு உணர்ச்சிகரமாக வெளில வரும்போது நமக்கே அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. தலை அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இன்னொன்று, தலை கப் வாங்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கல, அவ்வளோதான். அவர் ஃபேஸை பார்க்கும்போது அப்படி தான் இருந்ததும் கூட. எல்லாருக்குமே மறுபடியும் தலை தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருந்த க்ரௌடுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் சிம்பிள்லாம் விட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 6 ரேசிங் ஈவெண்ட் இது போல் நடக்கும். அது எல்லாத்துலேயுமே தலையும் தலை டீமும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து 3rd பிளேஸ்க்குள்ளே அவங்க வர மாதிரி இருக்கணும். அதாவது மொத்தமாக ஒரு 4-5 கேமிங்கில் அவங்க 3rd பிளேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தலை ஃபுல்லாகவே கேமிங், அதாவது இந்த ரேசிங் ஈவெண்ட்டில் தான் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்க போகிறாரு. ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் வரைக்குமே தலை எந்த படத்துலையும் கமிட்மெண்ட் கொடுக்கல, அதாவது எந்த படத்தையும் அவர் நடிக்க போகிறது இல்லை. ஸோ ஃபுல்லாகவே இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சில டாக்கும் வெளில வந்துச்சு. ஸோ தலை துபாயில் நிறைய பேருக்கு இன்டர்வியூவும் கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ வீடியோஸுமே சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ தலை ஃபேன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.